இயேசுதான் சிலுவை மேல 2000 வருஷத்திற்கு முன்பாக கொல்லப்பட்டார். நமக்காக தான் கொல்லப்பட்டார். வேதம் சொல்லுகிறது இயேசு நாமமே அல்லாமல் பூமியில இருக்கக்கூடிய மனிதர்கள் ரட்சிக்கப்பட வேறொரு நாமம் இல்லை. எதுல இருந்து ரட்சிக்கப்பட? பாவத்தில இருந்து ரட்சிக்கப்பட. இப்ப பாவம் அப்படின்னு வந்த உடனே வெளியில இருக்கிற நிறைய பேருக்கு உடனே ஒரு கோபம் வரும். என்ன நீங்க பாவம் பாவம் மாத்திரம் பேசுறீங்க, இதை தவிர உங்களுக்கு வேற எதுவுமே தெரியாதா? வேதத்தின்படி எங்களுக்கு வேற எதுவுமே தெரியாது. ஏன்னா பாவத்தினுடைய சம்பளம் மரணம். பாவத்தினால வியாதி வருது, பாவத்தினால பிரச்சனை வருது. பாவம் மன்னிக்கப்பட்டுடுச்சு அப்படின்னு சொன்னா ஒரு மனுஷனுக்கு விடுதலை இருக்கு, புது வாழ்க்கை இருக்கு. அந்த மனுஷனை தேவன் பரலோகத்திற்கு மறுபடியும் கொண்டு போகிறார். அதனால பாவம் தான் எல்லாத்திற்கும் காரணம் அப்படின்னு நாங்க தெரிந்து கொண்டோம். அதனால பாவத்தை பிரச்சனையாய் பார்க்கிறதுனால அதற்கு தீர்வு என்ன அப்படின்றத நாங்க சொல்றோம். அதுதான் சுவிசேஷம். வேதத்தை படிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு எதையெல்லாம் பாவம் அப்படின்றத ஆண்டவர் தெளிவாக சொல்லி இருக்கிறார். இதுல இருந்து விடுதலை வேணும் அப்படின்னா அவருடைய ரத்தமே அல்லாமல் வேறொரு காரியம் இல்லை.